அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. அனைவருக்கும் வணக்கம். மாருதி பி கால் ப்ராஃபிட் 13,982. ஏற்கனவே இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ப்ராஃபிட் புக் பண்ணது 12 ஜூலை 2024. இது ஜூலையோட கால் 12,500 பிஇ கால். மாருதியோட ஒரு லாட் சைஸ் வந்து 50 குவான்டிட்டி. மாருதிக்கு பாருங்க, டெய்லியில் ஒரு சப்ளை ஜோன் ட்ரா பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய 2 ரெட் கேண்டில் அந்த ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 12,200க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. எப்போவுமே ஒரு ஸ்டாக் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நியூஸ் வரும். இந்த மாதிரி ஒரே இடத்துல ட்ரேட் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டாக்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இப்போ 13 நாளாக அந்த 12,000 12,200 ட்ரேட் ஆகிட்டு இருந்த மாருதி திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது. மாருதி சுசுகி லாக்ஸ் பெஸ்ட் செஷன் இன் 2 years ஆஃப்டர் யூபி வைவ்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆன் ஹைபிரிட் கார்ஸ். அப்போ இந்த நியூஸ் வந்தோடனே ஒரே நாளில் 5% அப்பாச்சு. ஸ்டாக்கும் மேலே வந்துட்டு கரெக்டாக நம்ம சப்ளை ஜோனுக்குள்ளேயும் என்டர் ஆயிடுச்சு. சப்ளை ஜோனுக்குள்ளே ஃபுல்லாக நுழைஞ்சிட்டு அன்னைக்கு மேலே வரைக்கும் ஹையில் போய் அந்த ஜோன் ஃபுல்லாக என்டர் ஆகிட்டு லாஸ்ட்டில் கீழே கொஞ்சம் செல்லர்ஸ்லாம் உள்ளே என்டர் ஆன பிறகு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது 2 hours டைம் ஃப்ரேமில் பாருங்கள், பவுன்ஸ் பேக் நல்ல பெரிய க்ரீன் கேண்டில் 2 கேண்டில் போட்டுருப்பாங்க. அந்த ஜோனுக்குள்ளே நான் இன்னொரு ஜோன் போட்டிருக்கேன். அது வந்து 2 hours டைம் ஃப்ரேமில் உள்ள ஜோன். அப்போ ஜூலை 12,500 பிஇ கால் வந்து 120 ரூபாய்க்கு வாங்குறேன். 2 லாட்டு வாங்குறேன். இந்த பிஇ காலோட ஜோனும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டபுள் க்ரீன் கேண்டில். அந்த கீழே ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த இடத்துலயே பையிங் எடுத்துருக்கணும் 150 ரூபா அந்த ரேஞ்சில். இது வந்து ஒரு ட்ராப் அவுட் பண்ணிட்டு 60 ரூபா வரைக்கும் கூட அந்த கால் வந்துருச்சு. இப்போ 120 ரூபாய்க்கு 2 லாட்டு பை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா ஒரு கேண்டில் மேலே வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட 13,300 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து பாருங்கள். இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த 2வது நாள் கேண்டில் வந்து எவ்வளோதான் மேலே போனால் கூட அந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆக முடியல பாருங்கள். அப்போ இது செல்லிங்க்கு வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் இதில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மேலே பீக்கில் இருக்கும்போது 12,500 பிஇ கால் வந்து 58 ரூபாய்க்கு இன்னொரு லாட்டு பை பண்ணுறேன். இப்போ என்னோட 3 லாட் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபஸ்ட்டு டே நடந்தது பாருங்கள். அந்த ஜோனுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு 5 minutesல பாருங்கள் ஒரு தலைகீழ டோஜ் போட்டு வரிசையாக அங்கேருந்து கீழே இறங்கிச்சு பாருங்கள். இப்போ இது ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். 1,547, 2,065, 2,800, 3,100, 3,887, 4,037, 4,592, 4,997, 5,155, 5,395, 5,800, அப்புறம் 13,982. இப்போ இது லைவாக எப்படி நடந்தது அப்படிங்கிற சார்ட்டில் பார்க்கலாம். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், சப்ளை ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா டபுள் ரெட் கேண்டில், அது உள்ள 5 ரோஜ் கேண்டில். இங்கே பாருங்கள், நியூஸ் வந்தது. நியூஸ் வந்த அன்னைக்கு அப்படியே 5% அப்பு, கிட்டத்தட்ட 12,900 அது வரைக்கும் போயிட்டு இது ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில். அந்த நியூஸுக்காக நல்லா ரியாக்ட் ஆயிருக்கு. சரி, எப்படி அந்த ஜோனுக்குள்ளே வரணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, அதனால தான் இந்த நியூஸ் வந்தது. கரெக்டாக வந்துட்டு ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ அந்த கீழே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல 2 லாட்டு என்ட்ரி ஆகிறேன் 120 ரூபாய்க்கு. அப்போ நெக்ஸ்ட் டே பாருங்கள், ஒரு பெரிய கேண்டில் கிட்டத்தட்ட 13,300 வரைக்கும் போயிடுச்சு. என்னோட பிஇ கால் வந்து கிட்டத்தட்ட 4,000 5,000 ரூபா மைனஸ் காமிச்சது. ஆனால் நம்ம கன்ஃபார்மாக தெரியும் அது வந்து கண்டிப்பாக கீழே தான் வரும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஜோன் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன். அப்போ அந்த ஜோனுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு ஜோனுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாளும் பாருங்கள், அடுத்த நாளும் நல்லா டவுனாக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு லாட் வந்து 58 ரூபாய்க்கு பை பண்ணுறேன். இப்போ 3வது நாள் ஒரு டவுன் வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இந்த கால் வந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே போச்சு. ஆனால் நான் 187 ரூபா 75 காசு அந்த ரேட்டில் புக் பண்ணிட்டேன். அப்போ நல்ல ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வெயிட் பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட் வர வரைக்கும். சில நேரத்தில் சின்ன சின்ன மைனஸ் காமிச்சா கூட நல்ல ஜோனுனால கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ இனிமேல் வரக்கூடிய ட்ரேடிங்கில் நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம். நல்ல ஜோனாக இருக்குது அப்படின்னா அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகி எப்படி க்ளோஸ் ஆகுது, அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.